எங்கே செல்கின்றாய் மாப்பிள்ளை போல் உடை அணிந்து கொண்டே என்று கேட்கின்றார். சாயியும் தாஸ்கனுவை பார்த்தே கீர்த்தனை பாடிடவே செல்லும் முன்னே உம்மை வணங்க வந்தேன் என்றே சொன்னாரே. தாஸ்கனு சாயிநாதரிடமே ஆடம்பரம் எதற்கு, உடைதனில் எளிமையை புகுத்து கீர்த்தனை பாட்டினிலே மக்களுக்கு பக்திதனை புகட்டு எளிமை ஆடையிலே. தாஸ்கனும் சாய் கீர்த்தனையும் பாடிட சர்க்கரை உண்ணாத விரதத்தை முடித்தே ஆசியும் சாய் செய்தார். பக்தி கொண்டு அழைத்தால் ஏற்கடலுக்கு அப்பால் இருந்தால் என்னும் பகலுமே உன்னுடன் நானும் இருப்பேனே. அனைத்து உயிரிலும் இருப்பவன் நான் என்று தியானம் செய்ய ஆசியும் அதிர்ஷ்டமும் பெற்றவர்